வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் விஜயோட தாவேகாவுக்கு ஆலோசகராக போயிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போயிருக்காரு. அதன் மூலமாக விஜய் கட்சி வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா, அல்லது பிரசாந்த் கிஷோரோட மேஜிக் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற செய்திகள், பல கேள்விகள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பிரசாந்த் கிஷோர் யார்? இவர் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று பாஜகவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதன் பிறகு தனியாக கூட கட்சி ஆரம்பிக்க போகிறேன்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தார். அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதா இல்லையான்றதை பற்றி சரியான விவரங்கள் தெரியல. இவர் வெற்றிகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லையான்றதை விட, இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த போதெல்லாம் அந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத ஒரு கூற்றாக சொல்கிறாங்க. அது சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக வராது. அதாவது பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார், பாஜக ஜெயிச்சுது. அதன் பிறகு திமுகவுக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார், திமுக வென்றது. அப்போ இவர் எங்கே போய் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரோ அங்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அரசியலில். அதாவது ஒரு கட்சி ஏற்கனவே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டால் இன்னொரு தளத்துக்கு நகர்த்த முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு 150 சீட்டு வாங்குறதுக்கு முடியும் அப்படின்ற இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால் இன்னொரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா ஏற்ற முடியும். அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர, ஒன்றுமே இல்லாத கட்சியை கொண்டு போய், அதாவது இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அட்வர்டைஸிங் ஏஜென்சி மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ நான்லாம் அட்வர்டைஸிங் துறையில் சுமார் 30 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்குறேன். எங்களோட வேலை என்னென்னா, ஒரு கம்பெனி வருவாங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ பட்ஜெட் இருக்குது சார், இந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு எங்கள் ப்ராடக்டை எவ்வளோ விற்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்பாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனால் அதுக்கும் அரசியலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அரசியலுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதே போலவே ஒரு அரசியல் கட்சியை காமிச்சு இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாமே, விளம்பரம் மாதிரி தானே சார் இதுவும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ப்ராடக்டை பொறுத்தவரை அதுக்கு அதிருப்தின்னு ஒன்று இருக்காது. அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பொருளுக்கு வராது. இப்போ நான் புதுசாக ஒரு ஷாம்பு கொண்டாடுறேன்னு வச்சிங்களேன், இந்த ஷாம்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குரூப் எடுத்தவுடனே வரமாட்டாங்க. ஆனால் அரசியலில் வரும்போது எப்படி வருவாங்க, நீங்கள் எந்த ஒரு கட்சியை சொன்னாலும் அந்த கட்சியை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். சரியா? அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு இதை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்போ அதை தாண்டி கொண்டு போய் நிப்பாட்டுறதுன்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. என்ன பண்ணலான்னா, அந்த குட்வில்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நற்பெயர் இல்லை ஒரு நம்பகத்தன்மை, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யலாமே தவிர அது ஒரு ப்ராடக்டை விற்கிற மாதிரி கொண்டு போய் விற்ற முடியாது. புரியுதுங்களா? மோடி வெற்றி முகத்தில் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் போனார், திமுக வெற்றி முகத்தில் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் போனார். ஸோ இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரை இங்கே கூட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா தான் கூட்டு வந்திருப்பாரு. ஆப்வியஸ். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பிரசாந்த் கிஷோர் திமுகவில் ஆதவ அர்ஜுனா இருந்த காலத்தில் இருந்தே அவருக்கு பழக்கம். ஸோ அப்படியாக தொடர்ந்து அவங்க பயணித்து வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதவ அர்ஜுனா அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நிறைவேறுவது போல தெரியல திமுகவில்.
அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து நகர்ந்து விசிகா போகிறாரு. விசிகா போகும்போது கூட அவர் வந்து பொதுச் செயலாளர் போஸ்ட் கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விதான். அரசியலை பொறுத்தவரை பெரும்பாலான விஷயங்கள் நாம கேள்விப்படுற விஷயம்தான். இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்போ அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு துணை பொதுச் செயலாளர்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்து வைக்கும்போது, இவர் வந்து விசிகாவை தாவேகாவோடு இணைக்கணும், அந்த கூட்டணி கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இருந்தார். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவர் கட்சி தலைமையெல்லாம் மீறி அவரது நடவடிக்கைகள் இருந்ததுன்ற காரணத்தினால இடைக்கால தடை அவருக்கு விதிக்கப்பட்டது. அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். வெயிட் பண்ணியிருந்தா தொடர்ந்து விசிகால பயணம் பண்ணலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன அவசரமோ தெரியல, இல்லை அவரோட கோல் என்னவோ தெரியல, அதனால அவருக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. ஸோ திமுகவை தொடர்ந்து விசிகாவையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவர் அதிமுகவுக்கு தான் போகிறதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இவரது பணபலத்தை பெரிதாக கருதக்கூடிய கட்சி கிடையாது. ஏன்னா அவங்களே பல கோடிகளை புரள்ற கட்சி. ஸோ பணத்தை வைத்து ஆதவ அர்ஜுனாவால் பலன் அப்படிங்கிறத வச்சு அவர் கூட சேரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஆதவ அர்ஜுனா அங்கே இருந்து நகர்ந்து என்ன பண்ணுறாரு, தாவேக்கால வந்து சேர்றாரு. தாவேக்கால அவருக்கு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தனியாக இன்னொரு பதவி. அந்த பதவியின் மூலமாக அவர் வந்து தேர்தல் செயற்பாட்டுகளை முழுக்க அவர் கையில் எடுக்கிறார். அப்படி கையில் எடுப்பதன் இன்னொரு கட்டமாகத்தான் பிரசாந்த் கிஷோர் உள்ளே கொண்டாடப்படுகிறார். இப்போ பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்துட்டதுனால மட்டும் ஜெயிச்சிருவாரா விஜய் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். முதல்ல இவங்க பேசுனதே என்னன்னா, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு தான் பேசினாங்க. நாம திமுகவின் ஆதரவாளர்னு இருந்தாலுமே நானே சொல்றேன், நிச்சயமாக தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியாக ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு தேர்தலில் மிகப்பெரிய இடைஞ்சலா கொடுக்கும். 2026 எலெக்ஷன்ல திமுகவின் வெற்றியை கண்டிப்பாக அது பாதிக்கும். ஏன்னா விஜய் தனியாக நின்னா, விஜய் வந்து எப்படின்னா ஒரு அன்டெஸ்டட் கட்சி. இன்னும் தேர்தல் களத்தில் அவர்களது உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அவர் நினைச்சிருந்தா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட நின்றுக்கலாம். அது நிற்காம விட்டுட்டார். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். சரியா, தோத்தால் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சின்னு சீமான மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டார். செஞ்சிருந்தாருன்னு வச்சிங்களேன், அவருக்குன்னு ஒரு வெயிட்டை காமிச்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் வாக்குகள் விஜய்க்கு விழுந்திருக்கும். இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் விஜய் கட்சி நின்றுருந்தா விஜய்க்கு விழுந்திருக்கும். அதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அது இல்லைன்றதுனால அந்த அதிமுகவின் வாக்குகள் நேராகவே திமுகவுக்கு போயிடுச்சு. அப்படியே அந்த 35,000 ஓட்டு. ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் போன தடவை 85,000 திமுக, 35,000 அதிமுக. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் விஷயமே. சேர்ந்து தான் 1,15,000 வாக்குகளாக அது மாறி இருக்கு. ஒருவேளை விஜய் நின்றிருந்தா விஜய்க்கு அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சீமானுக்கு போகக்கூடிய வாக்குகள் கூட விஜய்க்கு வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து தவறவிட்ட இடம் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்கணும். எலெக்ஷன்னாலே பெருசாக அது அவரோட கணக்கும் கரெக்டு தான். ஏன்னா ஒரு இடத்துல நின்று கோல் வாங்குறத விட ஒரு 10 இடத்துல நின்று ஒரு 4 இடத்துலயாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கூட 6 இடம் தோத்ததை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி போயிடும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு வியூகம் அமைச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார் விஜய் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ பிரசாந்த் கிஷோரால் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறாங்க, அதிமுகவும் தாவேகாவும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அதிமுக 40 சீட்டு தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க விஜய் கட்சிக்கு. துணை முதல்வர் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு எடுத்து முதல்வர் பதவியாக வேணும்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எடப்பாடியார் ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் விஜய் தரப்புலேருந்து 90 சீட்டு கேட்டிருக்காங்க. 90 சீட்டும் முதலமைச்சர் பதவியும் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை முடியாது, 40 சீட்டு தரோம், வேணா துணை முதல்வர் தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த கூட்டணி அமையவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பிரசாந்த் கிஷோரால் தனியாலாம் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து அமைப்பு ரீதியாக முதல்ல வலிமையாக இருக்கணும். இன்னும் நீங்கள் வந்து பொறுப்பாளர்களே நியமித்து முடிக்கவே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. பூத் கமிட்டி வர போட வேண்டியிருக்கு.
ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா எத்தனை எலெக்ஷன் பூத் இருக்கும், அத்தனை பூத்துலேயும் ஆளுங்க வேணும். அத்தனை பூத்துலேயும் போலிங் ஸ்டேஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா, வடபழனி தொகுதின்னு ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா, அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்கும். அந்த 40 சென்டர்லையும் ஒவ்வொரு சென்டருக்குள்ளேயும் 10 போலிங் ஸ்டேஷன் இருக்கும். அதாவது ஒரு மிஷின், ஒரு போலிங் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ஒரு 400 பேர் வேணும். அங்கே வந்து அந்த வாக்குகள் சரியாக போடப்படுகிறதா, அந்த வேட்பாளரோட அடையாளங்கள் சரியாக அடையாளம் காணப்பட்டு அதை பூரா செக் பண்ணி டிக்கெட் அடித்து ஆமான்னு காலையில் 7 மணிலேருந்து உட்காந்து சாயங்காலம் 7 மணி கிட்டத்தட்ட சில நேரம் 6 மணி கூட ஆகிடும். அவ்வளோ நேரத்துக்கு உட்காந்து அத்தனை வாக்காளர்களையும் சரியாக பதிவாயிருக்கான்னு பார்க்கணும். இதையெல்லாம் செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்களா முதல்ல விஜய் கட்சியில்? பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி தான் போடுவார். நீங்கள் இந்த கட்சியோட கூட்டணி வைங்க, இப்படி விளம்பரம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதைத்தான் சொல்ல முடியும். கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்தால் தானே நடக்கும். அதுக்கு ஆள் இருக்கா விஜய்கிட்ட? ஸோ பிரசாந்த் கிஷோரோட மேஜிக்லாம் வேலை செய்யாது. அது கட்சிக்கு ஏற்கனவே எல்லா விதமான பலங்களும் இருந்து அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா அவரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். ஒரு அரசியலை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டால் என்ன செய்ய முடியும்னா கொஞ்சம் மேலே தூக்கி தான் விட முடியுமே தவிர அப்படியே ஜெயிச்சு கொண்டு போய் நேராக உட்கார வச்சிட முடியாது. அப்படி முடியும்னா தான் ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரை வச்சுட்டு அண்ணன் திருமாவையே ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதுன்னா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.